சோ இந்த வாரம் நம்மளுடைய டாப் குக் டூப் குக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஸ்பெஷல் வரப்போற நவராத்திரியை முன்னிட்டு நவராத்திரி செலிப்ரேஷன் நடக்குது. அதனால நோ எலிமினேஷன்னால எல்லாம் ஜாலியா சந்தோஷமா கொண்டாட போறோம். அப்பா ஒரு வாரம் இருக்கிற. ஓகே சோ நவராத்திரி ஸ்பெஷல் மெயின் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நவராத்திரி செலிப்ரேட் பண்றதுனால இன்னைக்கு மென்டார் ஷெஃப்ஸ் கிட்ட நம்ம கேட்டோம். தனித்தனியா ஒவ்வொரு டீமுக்கும் நீங்க ஏதாவது சூஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்காம எப்பவுமே செய்யற மாதிரி இல்லாம அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏத்த மாதிரி ஒரு டாஸ்க் எல்லாரும் செய்யற மாதிரி நீங்க 3 பேரும் ஒன்னு சொல்ல போறீங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்து எடுத்திருக்க டாபிக் வந்து நவதானியம். ஓ அட்ராவிஸ்ல கடவுளே இதோ வந்துட்டேன். பயங்கரமான ட்ரெடிஷனலான சேலஞ்ச் நவதானியம். இன்னைக்கு எலிமினேஷன் வேற இல்ல, செலிப்ரேஷன். ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? கண்டிப்பா இந்த நவதானியத்தை வச்சு நம்ம உங்ககிட்ட எப்பவுமே சமைக்கிற மாதிரி ஒரு டிஷ் எதிர்பார்க்க போறது இல்ல, 3 டிஷ் எதிர்பார்க்கணும். 3 டிஷா முடிச்சு விட்டீங்க போங்க சார். சமோசா போடுறதுக்கே என்னால முடியல சார். இதுல வேற 3 டிஷா. இப்ப என்ன ஆக போறதே தெரியல. உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது ஒரு வாழை இலை விருந்து. ஆஹா கம்மினா 3 டிஷ் வேணும். அதுல 2 மெயின் கோர்ஸ் மெயின் டிஷ், ஒன்னு வந்து ஸ்டார்டரா இருக்கலாம், இல்ல ஸ்வீட்டா இருக்கலாம், ரைஸ் சப்பாத்தி அது மாதிரி ஏதாவது இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், மொத்தம் 3 டிஷ் வேணும். ஒரே கொண்டாட்டம் தான் போங்க. கொண்டாட்டம் மாதிரியே தெரியலையே செஃப். உங்களுக்கு கொண்டாட்டம், எங்களுக்கு திண்டாட்டம். சார் கோல்டன் டேபிள் சார். 6 வகை உணவுகளை படைக்கும். ஓகே இந்த மெயின் கோர்ஸ் இது வெஜிடேரியனா இருக்கணும், 3 டிஷ் இருக்கணும். இந்த டாஸ்க் உங்களுக்கு டைம் 1.25 மணி நேரம். ஓ 1.25 மணி நேரமா? இதுதான் வில்லங்கம். கிரண் மேம் எப்படி இருக்கு? எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கீங்க சொல்லுங்க. I am 500% prepared. பையா Yeah, well prepared. நிக்கி கான்ஃபிடன்ஸ்னா என்ன அப்படிங்கறத கிரண் மேம் கிட்ட போய் தெரிஞ்சுக்கோ. பயங்கர கான்ஃபிடன்ஸ். இங்க பாத்தியா? Over confidence. இவரு ஓவர் கான்ஃபிடன்ஸ். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான்லாம் சமைக்கும் போது ஆடுவேன், பாடுவேன், பேசுவேன். அப்ப நாங்க என்ன பண்றாங்க? நீ பேச மாட்டேன், ஆட மாட்டேன், பாட மாட்டேன், அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுவேன். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுதான் வாழ்க்கையில. என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா நான் நல்லா பண்ணுவேன் சார். நான் அப்ரிஷியேட் பண்ணாலும் அது உடைக்க மாட்டேங்குது உனக்கு. சொல்லவே இல்ல. ஓகே செஃப் கோல்டன் டேபிள் வின் பண்ணிருக்காரு கஷ்டப்பட்டு. அவருக்கு என்ன சலுகைகள்? கோல்டன் டேபிளோட சலுகை வந்து 2 சலுகை கொடுக்க போறேன். ஒன்னா இது இல்ல அது எடுத்துக்கலாம். ஐயோ எல்லாருக்குமே வந்து 3 டிஷ் சமைக்கணும்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது 2 டிஷ் சமைச்சா போதும். 3வது டிஷ் தேவையில்லை. அதே மார்க் தான். ஓ சூப்பர். ஒன்னா இது அப்படி இல்லனா நீங்க பின்னாடி இருக்கிற குக்ஸ்ல யாரா 3 பேரை சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி 1.25 மணி நேரம் டைம் கொடுத்தோம் தெரியுமா? 1.25 மணி நேரம்னா 75 மினிட்ஸ். அதுல 10 மினிட்ஸ் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடலாம். நாங்க ஏற்கனவே அப்படிதான் பண்ணுவோம். சோ அவங்க 65 மினிட்ஸ்க்குள்ள 3 டிஷ் முடிக்கணும். ஏய் இதெல்லாம் நியாயமே இல்ல. வரையறாங்க பாரு. உட்கார் கீழ உட்கார். என்னுடைய பர்சனல் சாய்ஸ் அந்த 3 டீமை செலக்ட் பண்ணி 10 நிமிஷம் கட் பண்ற ஆசை. அதுல முதல்ல வந்து டிஎஸ்ஆருக்கு 10 நிமிஷம் கட். ஐயா 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 உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேனே. ப்ரோ வேணா ப்ரோ. என் உயிரை கூட எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் 2 டிஷ் போயிடுவாரு. தயவு செஞ்சு அந்த 10 இது மட்டும் கட்டே பண்ணிடாதனே. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்புள்ளே அந்த கட்ட தோயா தெரியாதுனே. அவர் ஏதாச்சும் ஆயிட்டாருன்னா நான் ஏதாச்சும் ஆயிடுவேன். ஏற்கனவே ஐயோ வந்தாரு. எல்லாரும் போங்க. ஓகே போங்க. பண்ணிடாதீங்க. ஓகே பெசன்ட் ரவி உங்களுக்கு கொடுத்த திஸ் ஆர் தட்ல நீங்க திஸ் சூஸ் பண்றீங்களா தட் சூஸ் பண்றீங்களா? கஷ்டம். அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தே ஆகணும். குடுனே. யார் யாருன்னு சொல்றோம் பாரு. 3 பேருக்கா? டிஎஸ்ஆர் என்ன பாவம் வானா விட்டுறோம். ஆமா நான் ஏற்கனவே இங்க பாவம். பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே. இந்த பொண்ணுக்கு 20 நிமிஷம் கட் பண்ணு. அண்ணா இப்படி பண்ண கூடாது அண்ணா. ஏய் இவர முதல்ல மைக்க கட் பண்ணுடா. கிரணுக்கு 20 நிமிஷம். 2 ஏறா. ஒரே நிமிஷம். நீல கேக்க கூடாது. 10 நிமிஷம் தான் கட் பண்ண சொன்னா 20 நிமிஷம் நீங்க. 10 நிமிஷம் 10 ரவி, நிமிஷம். ரவி. இன்னொன்னு ரவீனா இன்னும் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சலுகை கட் பண்ணிடுவோம். சூப்பர் மாப்ள. என்னமாடா 3 பேருக்கு 10 நிமிஷம் கட் பண்ணலாம் நினைச்சேன். வேணாம் நான் 2 பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா இருங்க, ஜாலியா இருங்க. அது சரி. அப்பாடா. சோ ரவி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெனிஃபிட் வந்து நீங்க 3 டிஷ் சமைப்பீங்க, இவர் வந்து 2 டிஷ் தான் சமைக்க போறாங்க. அதே 1.25 மணி நேரம். Thank you Jeff. Thank you. ஐயோ ஆரம்பத்திலேயே வா. ஆல்ரெடி என்கிட்ட 2 வில்லங்க இருக்கு. இது உணர்வு இல்லங்க. என்ன பார்த்தா உனக்கு கேனப்பை மாதிரி இருக்கா? ஓகே இன்னைக்கு உங்களுக்கான வில்லங்கம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வச்சிருக்கோம். அந்த வில்லங்கத்தை உள்ள கொண்டு இந்த பாக்ஸ் ஆப்போசிட் பாக்ஸ்க்குள்ள டாப் குக் வந்து உட்கார்ந்துருவீங்க. டூப் குக் மட்டும் தான் சமைக்க போறாங்க. நீங்க கூட்டு வந்திருக்கிற கெஸ்ட் நாங்க இங்க சைடுல விட்டுருவோம். எல்லா டேபிள்ல இருந்து கெஸ்ட் இங்க சைடுல வந்துருவீங்க. ஆனா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்க? நேரடியா சொல்லாம நீங்க சொல்ல வேண்டிய இன்கிரிடியன்ட்ஸ் ஆப்போசிட்டா சொல்லணும். சார் அவன் மாத்தி தான்
சொல்லுவான். இப்ப தக்காளின்னா ரெட் கலர் வெங்காயம், புதினா மாதிரி இருக்கும், ஆனா ரசத்துக்கு போடுறதுன்னு சொன்னா கொத்தமல்லி. எனக்கு தெளிவா சொன்னாலே புரியாது சார். இதுல வர ஆப்போசிட் ரியாக்ஷன் சுத்தமா புரியாது சார். சார் எங்களுக்கு தான் சார் தலைவலி இடம். சொன்னதே செய்யடா. இவர் பாக்ஸுக்குள்ள தள்ளுங்களேன். கண்டஸ்டன்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. டூப் குக் சமைக்க போறாங்க, டாப் குக் டப்பாக்குள்ள இருக்க போறாங்க, கெஸ்ட் சைடுல இருக்க போறாங்க. நான் மடி அடிக்கும் போது டூப் குக் சமைக்கிறத நிப்பாட்டிட்டு உங்க கெஸ்ட் உள்ள வருவாங்க, அவங்க சமைப்பா டேக் ஓவர் பண்ணி சமைப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்க. நீங்க பாக்ஸ்க்குள்ள இருக்கிற நேரம் வரைக்கும் நீங்க ஆப்போசிட்டா தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். டைரக்டா இன்கிரிடியன்ட்டையோ ப்ராசஸையோ சொல்லக்கூடாது. கோல்டன் டேபிள் வின் பண்ண பெசன் ரவிக்கு வெறும் 15 நிமிஷம் தான் இந்த இந்த டாஸ்க். வில்லங்கம். அதுக்கப்புறம் நீங்க 1 hour நீங்க எல்லா 3 பேர் சேர்ந்தே வேலை செய்யலாம். ஃபைனலா ஒரு சைரன் அனுப்போம், அப்பதான் டாப் குக்ஸ் உள்ள வரணும். இந்த டாஸ்க் முடியற வரைக்கும் அந்த பாக்ஸ்க்குள்ளேயே அவர் இருக்கட்டும் ஐயா. ஏன்னா எடுத்து அடிக்கிறாரு ஏதாச்சும். எல்லா டேபிளுக்கும் வில்லங்க வரட்டும். உங்களோட 1 hour 15 minutes starts now. ரூஜாப்பா ரூயப்ப கபீம் குபாம் குபாம் கபீம் கம்பி கும்பா பயரு. எப்படி இருக்கு இதுக்குள்ள உங்களை வந்துட்டு உட்கார வச்சிருக்காங்களே? எப்படி இருக்கு? உள்ள ஹீட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நல்லா இருக்கு மகனே. வா வச்சுக்கிறேன். போயிட்டு வந்துடுறேன். ஓகேயா? அப்ப கிரண் மேடம் இங்க காணா போயிட்டாங்க. இவரு எப்ப பார்த்தாலும் கிரண் மேடம் போயிட்டு வா. என்ன தீஞ்ச வாடை வருது? பச்சை பயிர் ஊற வச்சதா நார்மல் பயிரா? நார்மலா எடுத்துட்டு வா. இது முன்னாடி சொல்ல மாட்டேன், மூச்சு வாங்குறதுனால. ஆனா நீ இப்ப நான் ஆப்போசிட்டா சொன்னேன்டா. ஓ ஆமாண்டா. ஊற வச்ச பயிர். ஆமா. சரிக்காடா தோட்டி. குழம்புல தாளிக்கிறதுக்கு போடவே மாட்டாங்க. உங்க குழம்பேன்னு பண்ணல, அது தாளிக்க போடணும்ல. என்ன வேணும்? ஐயோ கண்ணுல போட்டா எரியவே எரியாது. கல்லு போட்டா எரியாதா? சீனியே வேணுமா? ஐயோ நீ நல்லா இருக்க மாட்டடா. சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதே மாதிரி இருக்கணும் சார். சரி, என்ன கேட்டாரு? அவர் வந்து பச்சையா இருக்கிறது எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டாரு. பச்சை மஞ்சள் சிவப்பு எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டாரு. கிச்சன் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் கொண்டு வர போறாரு. இங்க வர்றா. ஸ்டீம் பாத் எப்படி நல்லா இருக்கா? ஸ்டீம் பாத் உன்னையும் சேர்த்து வச்சுட்டா இன்னும் சூப்பரா இருக்கும்டா. ஸ்டீம் பாத் உள்ள வரியா? கட்டி கட்டியா இருக்கும். ஆப்போசிட் என்ன கட்டி கட்டியா? கட்டி கட்டியா இருக்கும்னு சாஃப்ட்டா என்ன இருக்கும். இருக்கும்? கட்டி கட்டியா இருக்கும். ஆப்போசிட் சாஃப்ட்டா இருக்கும். அரைச்ச சுகர் இருக்குல்ல, மாமா இருக்கு சுகர். அதோட வேணுமா? நீங்க வந்தாலே அவர் இப்படி யூஸ் பண்ணிக்கிறாரு. தெய்வமே. பரத் சூப்பரா வேலை செய்வான். பரத் நல்லா வேலை செய்வான். ஃபர்ஸ்ட் வீக் இது இந்த மாதிரி எதுவுமே சொல்லியே. சூப்பர்ரா. டேய் அங்க பாறா சஞ்சய், அங்க பாறா கிரண். ஐயோ கிரண் காணும்டா. டேய் கிரண் காணும்டா. ஐயோ மேடம் குழிக்குள்ள போயிடுச்சு. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். அவர் அப்படிதான் போயிட்டாரு. அத காட்டேன் ஒரு கொஞ்சம். நிமிஷம். என்ன சார் அவங்களுக்கு டாஸ்கா எனக்கு டாஸ்கா? போயிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்க. அதை கிட்ட வைக்க மாட்டீங்களா? 3 கிலோமீட்டர்ல இருக்கு இந்த இடம். எப்படி அங்க வருது? காய் இல்லாம தோல் உரிக்கிறது சகப்பு கலர்ல இல்லாம இருக்குமே. தோல் உரிக்கிறது. ரெட் சில்லி. நெத்திலியா? நெத்தலி இல்ல, ரெட் சில்லி. அதுக்கு ஆப்போசிட் ரெட் சில்லிக்கு ஆப்போசிட்டா? ஐயோ இவன் சொல்றேன். ரெட் சில்லி. ரெட் கிரீன் சில்லி. ஓடியா கட்டிக்காரு. வெரி குட் அண்ணா வெரி குட். வச்சிரு. குட்டா பேடா. சூப்பர் குட். அவ்வளவுதான். உள்ள வச்சிரு. அத அந்த மக்கர்ல எடுத்து போடாத. மக்கர்ல எடுத்து போடணும். சார் இந்த கேமை இவ்வளவு அழகா தெளிவா விளையாடுற ஒரே பொண்ணு என் செல்ல சிவானி தான் சார். நீ மணிமணியா புரிஞ்சுக்கிறியே. போடாத. போட்றாத. ஓகேவா? கொத்தமல்லி எத்தனாச்சு? நெக்ஸ்ட் I forgot. வர்காட்டா. அது எங்க போயிட்டு வருது? மறந்துட்டியா? அடுத்தது என்ன? Dal makhani I'm cooking. தால் ஆச்சா? தால் எத்துறோம் ஃபர்ஸ்ட். ஏமிங் பண்றோம். ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி. ஏதோ பறந்து போன மாதிரி இருந்துச்சு. எங்க இருந்து எரியுறாங்க தெரியலையே. நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா? அதான் நானும் பார்த்தேன். ஏதோ ஒண்ணு ஃளைட் போன மாதிரி. 9 கொண்டு வராதடா. ஓகே கொண்டு வரல. 9 வேண்டாமா கொண்டு. 9 வேண்டாம். சரி. போட்டா. டென்ஷன் ஆகாதீங்க. இங்க நான் மட்டும் தான் டென்ஷன் ஆவேன். நான் மட்டும் தான் பேனிக் ஆவேன். நீங்க தான் சந்தோஷமா இருங்க. ஏன்னா இன்னைக்கு தான் செலிப்ரேஷன் ஆச்சு. கிரண் this guy is doing very well. This is very good. I love I love you. டேய் போடா. லவ் யூ. பரத்
டப்பாக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. கஷ்டமா இப்போ நீ இருக்குடா. இந்த டப்பாவை கிழிச்சு என்ன வந்து வெளியே கூட்டிட்டு வந்துரு. அப்படி பண்ணா பட்டுக்குட்டி எல்லாம் கிழிச்சு விட்டுருவாங்க. செஃபே செலிப்ரேஷன் கூப்பிட்டு கோல்டன் டேபிள்லாம் கஷ்டப்பட்டு வாங்கினேன் செஃபே. எனக்கு தண்டனையே பாத்தீங்களா செஃபே? ஐயோ ஹீரோவை புரட்டி போட்டு அடிச்சிருப்பீங்க. அச்சிருப்பான் செஃபே. தப்பு பண்ணீங்களா? தப்பு பண்ண செஃபே. சம்டைம் யோசிக்கிறேன் செஃபே. எல்லாத்தையும் விட்டுட்டு கனவுல கூட இல்ல உப்பு மிளகா கடுகு எண்ணெய் பேனு வீட்டுல காரி துப்புறாங்க போடா அப்படின்னு. விரிச்சு வச்சிடாத இங்க, எனக்கு கோவம் வந்துரும். இப்போ வந்து என்ன பண்றேன்னா அங்க இருக்கிற எதையுமே எடுத்துட்டு வந்து இதுல போட்டுறாத. ஓகே இப்போ பாருங்க, அதாவது பிரில்லியண்டா வளர்றாங்களாம். போதும் அது ஐயோ ஒண்ணு பாரு. ஐயோ தெய்வமே, உன்னுடைய தொழிலுக்கு ஒரு பக்தி இருக்க, அது பெரிய பக்திடா. பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அண்ணா, அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணணும். இனிப்பா இருக்கும். அது என்னது? இனிப்பா இருக்கிறது நிறைய இருக்கு, சுகர். அதான் சரி. அதுதான். அப்புறம் அப்படி இருக்கும். அது நீ சமைக்கிற சமையல். அது இல்ல, அது அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது ஓகே. உப்பு. அது ரெண்டு எடுத்துட்டு வாங்க. உப்புனா சக்கரை. ஓ மை காட். இல்ல ரெண்டுமே வேணும், ரெண்டுமே வேணும். கட்டிக்கிட்டு மிதிச்சே. 3 வாட்டி ஊத்திரவே ஊத்திராத. ஒண்ணு. ஆனா அதிர்ச்சோம். குக்கர்ல ஊத்திரவே ஊத்திராத. ஓகே. அப்படின்னா குக்கர். ஓ எப்படி? இந்த மாதிரி அங்க 2 மக்கர் இருக்கு. நீனானா நீ எங்கே? என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேளையும் காணா. எங்கே தீனானா? நவதாரியம் தானே? நவதானியத்துல 6 தான் இருக்கு, 9 இருக்குனால 9 இருக்கு. வாட்டிய கலர் என்ன டயட் கொண்டு வையங்க. வாட் a man, what a power, what a face. அங்க ஒரு கருப்பு கலர்ல துணி இருக்கும், அதை மட்டும் எடுத்துறாத. அத மட்டும் தான் எடுப்பேன். கருப்பு கலர் பாக்ஸர் தெரியவே இல்லை. கருப்பு கலர் தான் வெள்ளை கலர். நல்லா வச்சியா? என்ன குக்கிங் பண்ணாம வேணாமா யோசிக்கிறியா? என்ன கதை? மறந்து போயிட்டியா? மறந்ததுக்கு ஆப்போசிட் ஞாபகம் இருக்கு. ஐயோ உண்மையா மறந்து போயிட்டேன். எங்க அண்ணனை கூட்டு வந்த வீட்ல இருந்து அவனையும் கூட்டு போய் உட்கார வச்சிட்டீங்க. அவன் இருந்தாலும் ஒண்ணும் பண்ண மாட்டான். அது வேற விஷயம். இப்ப என்ன பண்ண? பயிர் எடுத்துட்டு வரணும். ஆமா அது மறந்து வச்சு பிறகு பாரு, 5 நிமிஷம் டைம் தரேன், நல்லா யோசி. பயிர் எடுக்கலாம். மச்சான் ஒரு செஃப்பே இல்லடா. கரெக்ட். ஏசா அவருக்கு எதுவுமே செய்ய தெரியாதா? கரெக்ட். ஜெயிச்சா எதுவுமே நல்லா இருக்காதுடா. அவர் சமைச்சா சாப்பிட முடியாதுடா. அவர் சமைக்கிறது எல்லாம் கேவலமா இருக்கும்டா. இன்னில இருந்து உனக்கு டெய்லி ஃபுல் பேமெண்ட்ரா. சூப்பர். டெல்னாங்கிறவனை பார்த்து அவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சி ஓடுனதும் டெல்னா ஞாபகம் வந்துருச்சு. நான் பழமையா ஞாபகம் வச்சிருந்து நல்லா சமைப்பேன். ஓகே, நான் கன்ஃபியூஸ்ல இருக்கேன். இப்ப என்ன செய்ய போறேன்? ஏன்னா பழமையா ஒரு கண் பார்வைக்கு இருக்கு, அது கூட எனக்கு இல்ல. அதால பயமா இருக்குது. என்ன செய்ய போறோம்? மோனிஷாக்கு விளங்கப்படுத்துறது ஈஸியா இருக்கு. மஞ்சள் கலர் பாசி பயிறு ஊற வச்சது கொண்டு வராத. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நல்லா இறக்கப்பட்டு. உண்மையா சொல்றேன், உனக்கெல்லாம் வந்து இந்த டேலண்ட பார்க்கும்போது உனக்கு நிறைய பொண்ணு கிடைக்கும். தேங்க்யூ சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். எனக்கு நீ வாழ்க்கையில ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். தங்கமே அதை பண்ணுடா. ஓகே, பண்ணக்கூடாதா? பண்ணாதடா. ஓகே, அப்படி சொல்லு. வீட்டுக்கு ஒன்ன வச்சு லாக் பண்ணுவோம். அது என்ன? பூட்டு. அதே மாதிரி. அதேதான். அதே ரைமிங்ல வேற சொல்லுங்க. பூண்டு. ஆமா, அதுதான். எடுத்துட்டு வாங்க. இனிமேல் இந்த பக்கமே வரணும். ஏய், 3 டிஷ்ல பண்ண சொன்னாங்க. கருவணும் அது. கருகணுமா? கருகணும்னா கருக கூடாதுன்னு தான் அர்த்தம். ஐயோ இல்லையா? கருக கூடாது. அடுத்து தேனு கொண்டு வராத, சக்கரை கொண்டு வராத. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இல்லடா சாமி விடியல் எனக்கு ஒண்ணு இல்லையா? இவர் சிரிக்கிறாரு, நான் அழுகுறேனே, யாரும் பார்க்க மாட்டீங்களா? தேனு கொண்டு வராத. ஐயோ நிப்பாட்டுங்க, நான் போயிடுறேன். ஒழுங்கா மூடல. ஏன் கத்துற? மூடுறதுக்குள்ள எப்படி மூடும்? சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ஒரு ஸ்பூன் போட்டாத, போட்டிட்டு மூடிடாத. சிவானிக்கு வந்து சமைக்க தெரியுதே இல்லையோ, இந்த ஆப்போசிட் லெவல்ல சூப்பரா விளையாடுது. அம்மா ஆஃப் பண்ணாத. இல்ல, ஆஃப் பண்ணல. ஆஃப் பண்ணாத. ஆஃப் பண்ணாத. சாரி. என்னோடு வா வா என்று சொல்ல மாட்டேன்,
உன்னை விட்டு நானும் எங்க போக மாட்டேன், என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன். ஓகே அந்த வழி என்னை விட்டு ஓகே வெரி குட்டா. இப்ப என்ன பத்தி கொஞ்சம் பெருமையா சொல்லுங்க. என்னத்த சொல்றது? லவ் யூ சொல்லுங்க. லவ் 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 யூ. நல்லா அவ்வளவுதான். சால்ட் இன்னைக்கு என்ன வருது அதான்டா மால் டகடி டால் மக்கனி. டால் மக்கள் ஒன்னு செய்ய அந்த குக்கர் எடு. குக்கர் எடுக்கணும். நீங்க சொல்றதா நான் செய்யறேன். கேமரா ரோல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் பண்ணல கிண்ணல அப்படின்னீங்கன்னா நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். புரியுதா? உமா கொடுங்க இப்போ. அவ்வளவுதான். ஆமா அதுவும் அந்த நம்மளோட இதுவும் சொல்லு. புஷ்பா புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர் கொல்லு கொல் நெருப்பத்தாரா எங்களெல்லாம் கொல்லு. என்னன்னு தெரியலையே. நல்லா இருக்கு. ஆகாட்டுங்க. மேம் மேம் அங்க பாருங்க மேம். இதோ தூரம் பொறுப்பு. மீனுக்கு வந்துட்டு புல்லு போடுற மாதிரி இருக்குங்க. மூடி போடாதீங்க போடாதீங்க. ஓகே ஓகே. அடுப்புல வைக்காதீங்க, ஆன் பண்ணிராதீங்க. இரா ஒரு நிமிஷம் இருக்கா ஒண்ணும் புரியல. ஓகே தேங்க் யூ அதுல பண்ணுமா? வெரி குட்ல. மை ட்ரைனிங். இப்போ போ என்னோட ட்ரைனிங் வீல போயிங்க போடுங்க. எவ்வளோ தடைகள்லாம் நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு தடை, இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் கூட நான் பார்த்ததே கிடையாது. கடவுளே, இந்த ஒரு நாள் மட்டும் என்னை எப்படியாச்சும் தாண்ட வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டா உன்னை தேடி வரேன். ஜெயிக்க வைக்கிறோம் இவரை. கல்டான் சமுத்ரா போறோம். ஒரு நாள் கூட கல்டான் சமுத்ரா போனதில்லை, ஆனா இன்னைக்கு போறோம். எனக்கு வந்து ஒரு தடவை செய்யுங்களா? அந்த அந்த வெள்ளை கலர்ல இருக்குது அது தேங்காய். அத துரு நீங்கள் கேரளாண்டு வழியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு சொல்றேன். கட்டிக்கார என்ன பாப்போம். ஐயோ இது பெருங்காய பவுடர் குடி. ஐயோ இப்ப வர பெருங்காய பவுடர் குடி வந்து எடுத்துட்டு போறா. நீ என்ன பொண்ணு வந்தா மட்டும் விட்டு நிக்கறியா நீனே? இப்ப வந்து ஹெல்ப் மட்டும் பாருங்க. இல்ல நான் ஹெல்ப் பண்ணேன். யாரு கேட்டா? வாகி சந்தா. ஓகே ஓகே. உங்களை வச்சு எதுவும் சாதிக்க முடியல, அதனால வந்து இது பண்ணேன்னு சொன்னேன், கிண்டன்னு சொன்னேன் என்கிட்ட. அந்த மோனிஷா வச்சு எதுவும் சாதிக்க மாட்டேன். மோனிஷா சும்மா மோனிஷா, நான் அப்படி சொல்லவே இல்லை மோனிஷா. அவ்வளவுதான். சரி சரி. மோனிஷா சத்தியோடு சொல்லல மோனிஷா. கேட்டு பாருங்க. எதுவும் பண்ண வேணாம், அவங்க சொல்லி. சோதிக்காதீங்க. பச்சை பயிர் வேக வச்சிருங்க. உள்ள கடாய் இருக்கும். கடாய் அதுல தண்ணி போட்டு பச்சை பயிர் வேக வச்சிருங்க. தண்ணி போடணுமா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். மணியே மணியின் ஒளியே பட்சார் அடித்த அடியே. ஜோவி காக்கா. ஏப்பா ஏய் எங்க அவரு? அண்ணா இந்த டேபிள்ல. ஜோவி காக்கா ஜஸ்ட் தெரியுது நீ அவுரவா தூரம் நானு என்ன அவுரதான் சொல்றேன். இதுல போட்டுடலாம். இதாண்டா அண்ணன் வேணுன்றது. வாரே வா கொக்கா மக்கா போறனே. என்ன பண்ணீங்க? என்ன பண்றேனே தெரியல. ஐயோ என் கூட வந்துட்டு மேட்ச் ஆயிடுங்க. வேற எப்படி அவங்களும் இருக்கு. நீ டிவில பார்த்து ஜாலியா பாக்குறே. இப்ப அந்த வழி தெரியுது எங்க வழி. நீ அதை சொல்லாதடா. டெல்லா கூட ஜாலியா தானே இருக்க. மானம் கேட்டவனே. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஏம்மா மத்த இன்னும் 7 டேபிள் இருக்குமா? ஏமா இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்க? ஹெல்ப் பண்ணதுக்கு அங்க ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னேன். அப்ப நான் இங்க வந்து ஹெல்ப் பண்றேன். எங்கேயுமே டூப் குக் ஹெல்ப் பண்ண கூடாது. இப்போ வெய்யல மன்னிச்சுக்கமா தெரியாம வந்துட்டேன். கூடாதுன்னு அவங்க சொன்னேன். அவ ஹெல்ப் பண்ணலாம். டூப் குக் எந்த மாதிரி டூப் குக் தான் ஹெல்ப் பண்ண கூடாது. அதான் நீங்க வாங்க. டூப் குக் ஹெல்ப் பண்ண மோனிஷா எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண. ஏய் அதிர்ச்சி, உன் டேபிள் என்ன ஹெல்ப் வேணுமாடா? நோ 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 நோ. இங்க வர்றா நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. என்ன 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 பண்ணணும் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. எங்க பாருக்கு எடுத்துட்டு வரணும். பாதாமே அப்புறம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். பாதாம் அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்து. ஒண்ணுமே பாதாம் பிஸ்தா அப்புறம் வரணும். ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதிர்ச்சி. எங்கம்மா போன நீ? எங்க போன? எங்க இருக்க நீ? என்ன கிட்ட அதிர்ச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கா? இது எது? டெல்லுமா டெல்லு பேசு. என்ன சொல்ற? அதிர்ச்சி அதிர்ச்சி. போற நல்ல வர ஓரளவுக்கு தப்பிச்சாச்சு. அது மட்டும் எடுத்து ஓபன் பண்ணி அங்க கொடுத்துறீங்களா? அல்ல இங்க வச்சுட்டு போறீங்களா? இப்ப நான் எதுவுமே பண்ண கூடாது. எப்படி அப்ப அவர்கிட்ட சொல்லலாம். மீனாட்சி இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. வெந்துகள் பாருங்க. அவ டென்ஷன் ஆயிருவா. வெந்துகள் பாருங்க. வெந்திருச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அது வெந்திருச்சு. ஐயோ என்ன பண்ணுவான்னு யூகிக்க முடியல.
இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா? வலி தாங்காமல் கதறும் கதறல் உனக்கு கேட்கவில்லையா? இப்போ நம்ம என்ன பண்றோம் ஆக்சுவலா? நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விடுவாங்க. ஒரு 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 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கம்போஸ் பண்றீங்க ஒரு பாட்டு. அதான். ஒரு 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 வெண்டைக்காய், சுண்டைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், அவரைக்காய், எந்த காய்கறியும் காலிஃப்ளவர் ஒண்ணுமே புரியலையடா. எல்லாத்தையும் நீ அறிய வேண்டாம். வீட்டுல சமைக்க சொன்னா ஒரு நாள் கூட சமைச்சது இல்ல. நீங்க வந்து என்ன எவ்வளவு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க தெரியும். ஆமா பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பாத்துக்கிட்டு. அத பிச்சிடாதடா, பிச்சிடாதடா, கத்த வைக்காதடா, உள்ள போடு. நீ அழகா இல்ல. நானா? தேங்க்ஸ் டா. வாழ்க்கையிலே ஒரு பொண்ணுகிட்ட அழகா இல்லைன்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்றது இன்னைக்கு இந்த ஷோ மூலமா நடந்திருக்கு. இங்க இப்படிதான் நடக்கும். அரைக்க கூடாதா? நைஸாக அரைக்க கூடாது. அடியிலே இருப்பேன். ஓகே ஓகே சீக்கிரமா இருக்கு. அடியிலே இருப்பேன். ஓகே ஓகே. அடியிலே இருப்பேன். டிண்டாடா டிண்டா டிண்டாடா டிண்டா டான்ஸ் டிண்டாடா 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 நிக்கேனா பின்னாடி இது பார்க்க கேவலமா இருக்குண்ணா. அண்ணா எவ்வளவு போட்டணும் சோப்பு? சும்மா ரெண்டு போதும் 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 அவ்வளவுதான். போதும் 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 போதும். கசகசா கசகசா இதோ இது 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 கொஞ்சம் போடு. இப்ப என்ன அர்த்தம்? கெஸ்ட் வெளிய வாங்க. நீதான் கெஸ்ட் வெளிய போங்க. நீங்க வாங்க. ஐயோ கூப்பிடுறானே. வாங்க. ஐயோ சுப்பு கெஸ்ட் எல்லாம் வெளியே வரணுமா? அவங்க கிட்ட சொல்லிடு. அப்படியே நான் வெங்காயம் வெட்டி வச்சு வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் வதங்கணும்னே எல்லா வெங்காயமும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்குங்க. இப்ப முதல்ல வெங்காயம் போடணுமா? போட வேணாம். என்னத்தம்மா போடணும்? போட வேணாம். Hey, don't worry, why are you crying? கட் பண்ணுப்பா. நம்ம நாங்க எடுத்து வரவா நீ சாப்பிடணுமா? இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை. இந்த கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. தட்டுங்க மெல்லமா. ஐயோ வடை போடணுமா இப்போ? இரு. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது எடுத்து காட்டுங்க. உருட்டுங்க. பொன்முறுவல். சொல்லுங்க. பொறுப்புங்கள். பொறுப்பு பொங்கல் கிடையாது. பொன்முறுவல். தம்பி பொண்ணு முறுவல். முறுவல் மாதிரி வறுக்கணுமா? கிண்டி. இப்போ ஃபர்ஸ்ட் தானா? 3 நாலாவது விஷயம். இது 3 4 இல்ல இது என்னது? 4 சென்னா இல்ல விஷு லெவல் ஆயிச்சு. ஐயோ அண்ணா அந்த 4 விஷயம் ஆயிருக்கு. 4 கோலாபூரி கிரீன் கிராம் தால். கோலாப்பூரி கிரீன் கிராம் தால் நல்லா இருக்குமே. நல்லா இருக்கும்ல, அதான் பண்றேன் ஷெஃப். ஆனா கோலாப்பூரி ஸ்டைல் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அரவணை பாயாசம் பண்றேன். அது மட்டும் ஒழுங்கா பண்ணிட்டா. ஒழுங்கா பண்ண மாட்டோம், கேவலமா தான் பண்ணுவோம். நீங்க எனக்கு பிரைஸ் கொடுக்க மாட்டீங்க. நாங்க கல்தன் சமுத்திரத்துல ஜெயிக்க மாட்டோம். இன்னைக்கு நாங்க ஷோவுக்கு வெளியே போயிடுவோம். பாசி பருப்பு அசோகா ஹல்வா. ஓ பாசி பருப்பு அசோகா ஹல்வா. அங்க கேட்கலாம் மூதேவி. இவரு குக் பண்ற ஸ்டைல பார்க்கும்போது ரஜினிகாந்த் சார் மாதிரி இருக்கு. எப்படில அப்படியே இருக்கு. கோலம் அதுல ஊத்துனீங்களா வெளிய ஊத்திட்டீங்களா? உள்டாங்கிறது இல்ல உள்ள ஊத்திட்டேன். எல்லாத்தையும் அவங்க சொல்றதெல்லாம் தலைக்கீழ சொல்றாங்க, நம்பாதீங்க. நீங்க தான் தலைகீழ சொல்லணும். அவன் தம்பி வந்து உண்மையை தான் சொல்லணும். அப்போ சொல்லட்டுமா? சத்தியமா கேவலமா இருக்கு. ஏமாந்தியா? போய் ஓரமா உட்காரு. தேவையா? உனக்கு என்ன கொழுப்பு? நல்லா இல்லையா? மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. எரிய போகுது. எது? அதுக்குள்ள ஐயோ அவங்கள என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? எடுத்து வாயில ஊட்டி நிக்கிறேன். தேங்காய் பூ ஏன்னா ஓகே இருக்கு. பாரு ஓகேவா? ஐயோ இல்ல ஏல இப்படி பண்றியே? அது கொஞ்சம் வெளிய எடுங்க. அது அரவணை எடுங்க. இருடா. எடுங்க. ஏய் இருடா.
ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. என்னமா ஃபீல் பண்ணி கூறாடா அவன். புண்ணியமா இருக்கும் சுப்ரி, உனக்கு சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நீ என்ன பண்ற? ஒரு தவா எடுத்து நம்ம தாளிக்க வேண்டியதெல்லாம் பண்ண ஆரம்பி. ஐயா வேலை செய்யணும். இல்ல நீ டீசர்ட் நீ சதகமுருக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா. கொய்யால நீ என் கையால தான்டா மறா போற. போடுங்கோ போடுங்கம்மா. போடுங்கோ 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 போடுங்கோ. ஏய் என்ன டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. என்னடா இது? ஆன் பண்ணுங்கக்கா. சப்பாத்தி மாவு ஆன் பண்ணுங்கக்கா. ஆஃப்லயா இருக்கு. சாமி, என்னண்ணா இது பண்ணிட்டு இருக்க நீ? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். சுண்டைக்காயை இரண்டாக உடைக்க வேண்டாம். ஆப்பிளை நன்றாக கரு என்று கடிக்க வேண்டாம். சுண்டைக்காயை தாவு அடிக்கிறாங்களே. அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. என்ன சூடாச்சா? என்ன சூடாயிச்சா? ஆயிடுச்சு. முடிஞ்சு நிமிந்து வேலை செய்டா. நீ சூடாவாத, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சொரிங்க ஆபீசர். கோழி கொக்கற கோழி. டேய் கிறுக்கு பசங்களா, புசுக்கு மலையாளம் பேசுற. நாளை இல்லாத பட்டவங்க மேடம். மை ஹார்ட் இப்ப எங்க ஹார்ட்டோட சில்ல. ஹெல்ப் ஹெல்ப். ஏய் ரித்யா ஜோவிகா என்ன வேணும்? மாவு பசங்க. அம்மா மாதிரி நீ போல்டா இருக்கணும், இப்படி சையா இருக்க கூடாது. கொத்தரங்காய் அவரைக்காய் எடுத்து வர வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுமா சொல்லு. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. கிச்சன்ல வேற பொருளே இல்லடா, எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சுடா. இதுக்கு மேல நான் தானே போய் வாங்கணும்டா. இப்ப அண்ணா மட்டும் தக்காளி எப்படி வெட்ட போறாங்க மட்டும் பாருங்க. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களே. இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ. யாருக்கு? நம்ம வடையா? நம்ம வடையா சுடுறோம். ஏடா சொல்லவே இல்ல. நோ, இது ரிஜெக்டட். கட் பண்ணி கொடு. பால் எடுத்துட்டு வர வேணாம். பால் எடுத்துட்டு வர வேணாமா? பால் எடுத்துட்டு வர வேணாம். பால் எடுத்துட்டு வரணுமா? சாப்பிடுற அழகே தனி அழகாச்சு. நான் சாப்பிடறது இல்ல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். சரி ப்ரோ, இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன பண்றீங்க? தலைவா இப்போ ஒரு 4 படம் பண்ணிட்டு இருக்கேன் தலைவா. 4 கூட பண்ணிருக்கீங்களா? டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன், நைட் போய் பாக்குறதுக்கு. நீங்க டென்ஷன் ஆவீங்க. பண்ணுங்க. புரியல. ஓகே போன் பண்ணுங்க. விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போடு. இந்த வீட்ல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடுறது? தனியா தூள் இல்ல, சீரகம் இல்ல. எடுத்துட்டு வா, ஓடு சீக்கிரமா. இப்போ மீனுக்கு வந்துட்டு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பிட போது இந்தாங்க. அங்கிள் இது என்ன மீன்? இது வந்துட்டு வாஸ்துக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா கேக்குது. ஆமா சூப்பரா சாப்பிடும். அவரைக்காய் கொத்தவரங்காய் எடுத்து வர வேண்டாம். அவரைக்காய் கொத்தவரங்காய் எடுத்து வர வேண்டாம். அவரைக்காய் பவுடர், ஏலக்காய் பவுடர் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. இதுக்கு மேல வந்துட்டு காய்கறி தோட்டத்துக்கு தான் போய் வந்து வாங்கிட்டு வர. அல்வா பவுடர், ஏலக்காய் பவுடர். யோ நீ கட்டுக்கிறதானா? ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். இவனெல்லாம் கெட்டிக்காரின்னு சொல்றான், ஆனா ஒருத்தனும் லவ் பண்ண மாட்டான். ஒரு டிஜிட் ஜஸ்ட் மிஸ். அரிடா. 2 கப்பு எடுத்துட்டு வர வேண்டாம். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? பேசுறதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்கா? 2 கப்பை எடுத்துட்டு வர வேண்டாம். அந்த குக்கரில் உள்ள ஏன்பா என்ன பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்கிறா. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கு. என்னது? ஆல் டாப் குக்ஸ். இப்ப போய் எல்லாரும் ஒண்ணா சமைக்கலாம். சமையல் சூப்பரா இருக்கு. ஏய் இரா அவசரப்படாதே. பாதாளத்துல இருந்து ஒரு வேதாளத்தை தூக்க போறேன். திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு உன்னால முடியாதென்று ஊரே சொல்லும். நம்ம யாராவே? சென்னை மசாலா. இட்ஸ் ரெடி. களி உளுந்து களி. ஐயோ இங்க பாரு, ரஜினி முருகன் ராஜ்கிரண் சார் நடந்து போனாருன்னு வச்சுக்க. போங்க சார். எப்படி அம்சம் பாத்தியா? சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. நீங்க உன் தங்கச்சி வரமே தான் எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கு. இல்லைன்னா உங்க அக்கா கூட பண்ணவே முடியாது. உங்க அக்காக்கு வந்து இந்த கரண்ட் ஷாக் கொடுத்தா அப்படி ஆடுவாங்கல்ல, அதே மாதிரி அடிக்க இருப்பாங்க பாருங்க. வந்து உருட்டுங்க வாங்க. எனக்கு அந்த மாதிரி பெண்கள் கிட்ட உருட்டி பழக்கம் இல்ல. இல்ல அது என்னது இது? அது இன்னும் ரெடி ஆகல. கோதுமை உப்புமா. அந்த கொடுமையை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். கொள்ளு கோதுமை ரைஸ், உடைச்ச கோதுமை ரைஸ். இன்னைக்குதான் எலிமினேஷன் கிடையாது. நான் தான் சொல்றேன், இதை வச்சு
ஐயோ விளையாடுறாங்க. ஓகே ஓகே. ஜாலியா ஹாப்பியா சமைக்கிற ஒரு குக்குனா அது எங்க அண்ணன் தான். என்ன அது ஜாலியா ஏதாச்சும் ஒரு லைட்டா ஒரு 2 லைன் பாடுன. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, டிஎஸ்ஆர் மானத்தை தான் கப்பலில் ஏத்தினியே. எனக்கு இப்போ அதுல 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 முதல்ல என்ன வாய் ஒளு அதுல கடலைன ஊத்தேன் ப்ளீஸ் கொஞ்சம். கைது உங்களுக்கு King is fine. கொஞ்சம் ரவை எடுத்துறாங்களா உடனே? ரவை சாதா ரவை. போயா டேய் டேய் இருடா சிவாடி கஷ்டப்படுறா. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இல்ல ரப்பர் எடுத்தாலுங்க ரப்பர் எங்க இருக்கு? ஆமா இப்போ அவர் ஏதோ ஒன்று கேட்டாரு நான் மறந்துருச்சுண்ணே. நீ பேரான திரும்ப அப்பவுமே நீ எல்லாத்தையும் மறந்துட்டா. உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. உனக்கு எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு கோதம்பு இடிச்சதா? வெரி குட், கீப் இட் அப். சரி நம்ம போய் விளையாடுவோம். ஆனா மாப்பிள நம்மள மாதிரி பசங்க கெத்துல ஏனா நம்மள சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, ஆனா காஸ்டியூம் மட்டும் பரம்பரை பணக்கார மாதிரியே போட்டு சுத்துவோம். அதான் நம்மளோட கெத்து. மாடல் மலர். பாய்ஸ். The boys are back.